ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் புரோட்டீன் சத்து நிறைந்த சோயா பீன்ஸ், அதாவது மீல் மேக்கரில் கிரேவி எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க நம்ம இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோயாவில் கிரேவி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் சோயா எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம சோயாவை அதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். சோயா நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோயாவில் உள்ள தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணுள்ள பாத்திரத்தில் நம்ம இதை சோயாவை இதில் போட்டுக்கலாம். வடிகட்டியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் 1 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயாபீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரைச்சி வச்சிருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு தக்காளியை அரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன். தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம சோயா பீன்ஸ் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சோயா பீன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் மேலே கொஞ்சமாக மல்லி இலை இல்லாதனால கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கிரேவி வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.